இயல்பாக பூஜை அறைக்கு போகும்போது இந்த முத்திரை, கூர்ம முத்திரை, வராக முத்திரை, அப்புறம் அஞ்சலி முத்திரை இவைகளில் 2 நிமிடம் வச்சா போதும். அவைகள் உங்களுக்கு சாலச்சிறந்த பலனை தரும். நெருப்பு ஆற்றலை மேம்படுத்துகின்றது. நெருப்பு ஆற்றல் அதிகமானால் நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகமாகும் அப்படிங்கக்கூடியது. இது தவிர கேன்சர் மாதிரி கொடிய வியாதிகள் வராமல் தடுக்க வல்லது இந்த முத்திரை. அப்போ கேன்சர்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த முத்திரை பயன்படுது. ஏற்கனவே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இது அடிஷனல் ஒரு மருத்துவமாக இது செயல்படுகின்றது. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். நம்ம கூர்ம முத்திரை பண்ணுறோம். இடது கை உள்ளங்கை மேலே வலது கை உள்ளங்கையை வைக்கிறோம். அப்போ வலது கையில் உள்ள 3 விரல்கள், ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிரவிரல் 3 விரல்களும் வடிந்து கொண்டு இருக்க வேண்டும். இடது கையில் உள்ள 3 விரல்கள், ஆட்காட்டி விரல், நடுவிரல் 3, ஏனைய 4 விரல்களும், அதாவது இடது கை கட்டை விரல், இடது கை சுண்டு விரல், வலது கை கட்டை விரல், வலது கை சுண்டு விரல் 4ம் நீண்டு கொண்டு இருக்க வேண்டும். இதுக்கு பேர் கூர்ம முத்திரை. இதற்கு பேர் கூர்ம முத்திரை அப்படின்னு ஒரு பேர். இந்த கூர்ம முத்திரையினுடைய பலன் என்ன? இங்கே பாருங்கள், 4 விரல்கள் நீண்டு கொண்டு இருக்க வேண்டும். கூர்ம முத்திரை அப்படின்னு கூர்ம முத்திரை. ஏன்றைய 4 விரல்களும் நீண்டுக்கிட்டு இருக்கணும். 3 விரல்கள் ஒரு கை உள்ளங்கைக்கு அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் கூர்ம முத்திரை அப்படின்னு பேர். சரியா? கூர்ம முத்திரை. இந்த முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய ஜீரண உறுப்புகளில் மிகச்சிறந்த வேலை செய்கின்றது. ஜீரண உறுப்புகளில். ஏன்னா நெருப்பு ஆற்றல் தனித்து விடப்பட்டிருக்கு, நீர் ஆற்றலும் தனித்து விடப்பட்டிருக்கு. நெருப்பு நீர் இரண்டும் தவிர்த்து ஏனைய 3 பூதங்களையும் உள்ளடக்கி இருப்பது. இதுக்கு பேர் கூர்ம முத்திரை. நெருப்பு ஆற்றலை மேம்படுத்துகின்றது. நெருப்பு ஆற்றல் அதிகமானால் நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகமாகும் அப்படிங்கக்கூடியது. இது தவிர கேன்சர் மாதிரி கொடிய வியாதிகள் வராமல் தடுக்க வல்லது இந்த முத்திரை. அப்போ கேன்சர்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த முத்திரை பயன்படுது. ஏற்கனவே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இது அடிஷனல் ஒரு மருத்துவமாக இது செயல்படுகின்றது. அது கேன்சருக்கு நாம் மருந்து எடுத்துக்கிறோமா, அதோடு இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு காலை அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். உடச்சி 60 நிமிட நேரத்தை 5 பகுதியாக 12 நிமிஷமாக உடச்சி செஞ்சிங்கன்னா இந்த முத்திரையே ஒரு மருத்துவமாக, அதாவது ஏற்கனவே நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க, அது கூட இந்த முத்திரையை, கூர்ம முத்திரையை செஞ்சு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கேன்சரை நீக்குவதற்கு மிகச்சிறந்த முத்திரையாக இது பயன்படும். சப்போர்ட்டிவ் மருந்து அப்படின்னு இதை வச்சுக்கோங்க, அதுதான் சால சிறந்தது. அப்புறம் இது நரம்பு மண்டலங்கள் அனைத்தையும் வலுப்படுத்த வல்லது இந்த முத்திரை. அதனால் இந்த முத்திரையை நீங்கள் இயல்பாக பூஜை அறைக்கு போகும்போது இந்த முத்திரை, கூர்ம முத்திரை, வராக முத்திரை, அப்புறம் அஞ்சலி முத்திரை இவைகளில் 2 நிமிடம் வச்சா போதும். அவைகள் உங்களுக்கு சாலச்சிறந்த பலனை தரும். மன ஒருமைப்பாட்டிற்கு, உங்களுடைய மந்திர ஆற்றல் சித்தி பெறுவதற்கு, உங்களுடைய பூஜையினுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு, இது எல்லாத்திற்கும் இந்த முத்திரைகள் சாலச் சிறந்தது. ஆகம விதிகளில் இந்த முத்திரைகள் எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறேன்.